ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடியிருக்க தெய்வ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதனால் நமக்கு அனுகூலமான நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே வீட்டில் இருக்கிற நாட்கள் இது. ஆகவே அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதில் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதை தியானிக்க சொல்லி அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நான் தியானிக்க சொல்லியிருந்தேன். அந்த 6ஆம் அதிகாரத்தை முழுவதிலும் 15 வசனங்கள் அடங்கியிருக்கிற இந்த அதிகாரத்தை முற்றிலுமாய் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். இதுல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தன்னை எல்லா விதத்திலும் காண்பித்தார், சீஷர்களுக்கு காண்பித்தார். அதுதான் பெந்தகோஸ்தே ஞாயிறு. அதன் பிறகு அவர் பரமேறி போகும்போது சொல்லிவிட்டு போனார், நான் போகிறேன், தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லி சொன்னார். அதைத் தொடர்ந்து அவர்கள் 10 நாள் காத்திருந்தார்கள். அப்போ 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த பெந்தகோஸ்தே ஞாயிறாக இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் அது நம் வரும் நாட்களில் அதை தொடர்ந்து அனுசரிப்போம். இன்றைக்கு நமக்கு ஆராதனை ஆலயத்தில் இல்லாதனால அனுசரிக்க முடியவில்லை. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சீஷருடைய வாழ்க்கை தரம் மாறினது, சீஷர்களுடைய முகம் மாறினது, சீஷருடைய வாழ்க்கை மாறினது. சீஷர்கள் தேவனுக்காக சாட்சியாக நின்றார்கள், தைரியமாக நின்றார்கள் என்று சொல்லி நாம் இந்த நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து சீஷர்கள் பெருகினார்கள், வளர்ந்தார்கள், பெருகினார்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இதில் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது முதல் வசனத்தில், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை சரியாக, அதாவது அந்த நாட்களிலே சரியாக சபையை நடத்தி கொண்டு போவதற்கு அந்த ஒரு கூட்டமைப்பு தேவை என்பதை கருதினார்கள். அதுல எல்லா சீஷர்களும் அவர்களும் தனித்தனி வேலைகளில் எங்களை விடுங்க, நாங்க ஒவ்வொரு வேலையை செய்யணும் என்பதை அங்கே சொல்றாங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் ஒரு கூட்டமைப்பில் சில காரியங்கள் அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமா இருந்ததினால எல்லாருக்கும் பிரியமா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த 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 அதிகாரத்துல ஒரு மனிதனை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இந்த 5ஆம் வசனத்துல ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் என்ற ஒரு மனிதனை நாம் இன்றைக்கு செய்திக்காக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து அதிலே நம்மை திருப்திப்படுத்தி அவரை போல வாழ நம்ம அர்ப்பணிக்க இந்த நாளை நாம் இந்த வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபித்த பிறகு தொடங்கலாம். நல்ல தகப்பனே, பிதாவாகிய எங்கள் தேவன், எங்களை ஒரு நாளும் தள்ளுகிறவரும் கைவிடுகிறவரும் அல்ல, எங்களை விட்டு விலகுகிறவரும் அல்ல. ஆகவே தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து எங்களை நீ நடத்துகிறீர், உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டுகிறீர். நாங்கள் ஒன்றுக்கும் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவருடைய ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கர்த்தர் எங்களுக்கு சொல்லுவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய செய்கிறதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்கள் பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவான் என்கிற ஆங்கிலத்தில் ஸ்டீபன் அல்லது ஸ்டெபன் என்கிற சொல்லுகிறதான இந்த தேவ மனிதனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் விதமாக எழுதுகிறார். ஸ்தேவான், அதாவது 5ஆம் வசனத்தில், ஸ்தேவான் அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். கீழே 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். இந்த கருத்தை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் நிரப்பியிருந்தது ஒரு பக்கம், ஆனால் அவன் நிறைந்திருந்தான் என்பது மறுபக்கம். தேவன் எல்லாரையும் நிரப்ப நினைக்கிறார், ஆனால் நிரப்பப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒருவரை கர்த்தர் தேடுகிறார். இந்த கவனிச்சு பார்க்கிறோம். ஸ்தேவான் முதலாவது 5ஆம் வசனத்துல அவன் விசுவாசம் உள்ளவன்,
விசுவாசம் உள்ளவன். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தான். பரிசுத்த ஆவியிலே அவன் நிறைந்திருந்தான் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துக்கு வரும்போது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். அவன் விசுவாசம் உள்ளவன், விசுவாசத்தினாலும் இரண்டாவது வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். இப்ப முதலாவது விசுவாசம் பரிசுத்த ஆவி, இரண்டாவது விசுவாசம் வல்லமை. இப்ப இந்த விசுவாசமும் வல்லமையும் என்ன நடப்பிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்துல, தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இதை நம்ம ஆர்டரா சொல்ல போனா, விசுவாசம் வரும்போது பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிப்போம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அற்புதங்களை செய்யத்தக்க வல்லமை நம்மிலிருந்து புறப்படும். அற்புதங்களை செய்யத்தக்க வல்லமை நம்மிலிருந்து புறப்படும். இந்த அற்புதம் செய்யத்தக்க வல்லமை எதுல புறப்படுகிறது? பரிசுத்த ஆவியிலிருந்து புறப்படுகிறது. பரிசுத்த ஆவியிலிருந்து புறப்பட ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வைத்து ராமி சொல்லுங்க. இப்ப மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தங்கி இருக்கும் போது அவன் வல்லமையினாலே நிரப்பப்படுகிறான். வல்லமையினாலே நிரப்பப்பட்டால் அதிசயங்களும் அற்புதங்களும் தானாய் நடந்து கொண்டே இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் இதை ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று நாம் கவனித்து பார்ப்போமானால், இந்த காரியங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் we must, அது நமக்கு அவசியம். அவர் நமக்கு அவசியம். அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள நிலைத்திருந்தால் வல்லமை வந்துடும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை வந்துருச்சு அப்படின்னா சும்மா தொட்டதெல்லாம் நமக்கு பொண்ணா மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அற்புதம் தானே நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம கவலைப்பட மாட்டோம். தேவன் பலமாய் நம்மை நடத்தி கொண்டு போவார். விசுவாசக்காரங்களை வைத்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த செய்தியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, முதலாவது விசுவாசம் நமக்கு தெரியும். நமக்கு பேரே விசுவாசிகள். எப்படிப்பட்ட விசுவாசிகள் தெரியுமா? விசுவாசமே இல்லாத விசுவாசிகள். அற்புதமான பட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட விசுவாசி? விசுவாசமே இல்லாத விசுவாசிகள். இவர் என்னப்பா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாரு? எங்களுக்கு யார் விசுவாசம் சொன்னது? கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப நீங்க விசுவாசம் இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப வேதத்துல நம்ம கண்டுபிடிப்போம். இதை நான் சொல்ற அத்தனை உங்களுக்குள்ள இல்லைன்னா யூ ஆர் நாட் பிலீவர். நான் சொல்றேன், இப்ப 7 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். இந்த 7 கொஞ்சம் நம்ம டெஸ்டுக்காக சொல்றேன், என்னை சேர்த்துதான் டெஸ்டுக்காக சொல்றேன். அது 7 நமக்குள்ள ஏதாவது 1-2 இருந்தா ஒரு அறகுற விசுவாசி, 7 இருந்தா முழுமையான விசுவாசி உன்னால் அற்புதம் செய்யப்படும். ஒருவேளை இல்லைன்னா அதுல பெருகி வளர்ந்து பெருகும்படி இன்றைக்கு நாம் உயிர் தெழுவோம். அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிறோம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு ஸ்தேவான் முதலாவது விசுவாசத்தில் இருந்திருந்தான். விசுவாசம் என்பது என்ன? வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், விசுவாசத்திற்கு அநேக இன்டர்பிரேஷன் இருக்கு, விளக்கங்கள் இருக்கு. அநேக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரக்கணக்கான விளக்கங்களை நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் அதை தியானித்துக் கொண்டிருந்த போது தேவன் கற்றுக் கொடுத்த சில காரியங்கள். அப்ப விசுவாசம் என்பது என்ன? எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வச்சிருந்தா பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்திருப்பார். பரிசுத்த ஆவியானவர் தங்கினதுனால அவன் வல்லமை உள்ளவனாய் வாழ்ந்தான். வல்லமை உள்ளவனாய் வாழ்ந்ததினால அவனை கொண்டு அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். இது ரொம்ப நாள் செய்தானா? பரிசுத்த ஆவி இருந்தாரு, வல்லமையால் நிறைஞ்சிருந்தான், அற்புத அடையாளம் தானா நடந்துகிட்டு இருந்தது. இந்த வசனம் கடைசியில் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் முகமே தேவ முகம் போல இருந்தது. இதெல்லாம் பார்க்கிறோம். தேவ முகம் போல இருக்குது, அற்புத அடையாளம் நடக்குது. நடந்தது என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரத்தில் கல்லால் அடித்துக் கொல்லப்படுகிறான். நாமளும் தானே செய்வோம். இல்லையா? அப்படிலாம் அற்புதமா எல்லாம் செய்தான். பயங்கரமான ஆளு, பவரா இருந்தான். இவனுக்கா சாவு? இவனையும் அடிச்சு சாகடிச்சாங்க. இந்த இயேசுநாதர் எங்க போனாரு? என்ன ஆனார்? இயேசுநாதர் இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் நம்ம கேள்வியா இருந்திருக்கும். அன்னைக்கு அதே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்தேவானுக்கு நன்றாக தெரியும், எனக்கு கொடுக்கப்பட்ட பீரியட், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நான் வல்லமையுள்ளவனாக வாழ்ந்துட்டு போன போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வல்லமை கொஞ்ச காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நமக்கு தெரியாது, காலம் நமக்கு தெரியாது. இருக்கிற காலத்தில் தேசத்தில் இது இப்ப சொல்லப்பட்டபடி நன்றாக அற்புத அடையாளங்கள் செய்கிற அளவுக்கு
நம் ஆவில நிறைந்திருந்த தேவன் எப்படிப்பட்டது என்பதை நம்மளமா காண்பித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போகுவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக தான் தேவன் என் பிள்ளைங்கன்னு சொல்லி அழைத்திருக்கிறார். ராமன் சொல்லி பார்க்கலாம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசம் என்பது என்ன, அதுக்கு ஒரு 7 காரியங்களை வேதத்தின் வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சொல்ற காரியம் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லன்னா நான் விசுவாசி இல்ல, இதுக்கப்புறம் விசுவாசியா மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும். 16ஆம் வசனம் பக்கம் 832 தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். இப்ப நான் டைட்டில் என்ன கொடுத்திருக்கேன், இந்த விசுவாசம் என்பது என்னது? விசுவாசம்னா என்னது? ஏன்னா ஸ்தேவான் விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். எந்த விசுவாசம் அது? எப்படிப்பட்ட விசுவாசம் அது? விசுவாசம் உண்மையாக ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவன் எதற்கும் பதற மாட்டான். பதற்றம் அவன் வாழ்வில் இருக்காது. இப்ப நம்ம பதற்றமாக இருந்தால் நாம் விசுவாசிகள் அல்ல. நமக்குள்ள இருப்பது விசுவாசமே அல்ல. யோசித்து பாருங்க. பதற்றம், இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது வந்துருமோ, ஐயோ எப்படி திக்கணும், இப்படி போயிருமோ, அது நடந்துருமோ, பொருளாதாரத்துல சீரழி வருமோ, அல்லது தேசத்துல வெட்டுக்கிளி மொத்தம் உலகத்தை ஒண்ணு முழுங்கிட்டு போயிருமோ, அல்லது கொரோனா வந்து முழுங்கிட்டு போயிருமோ, அல்லது வேற எதுனா வந்து ஏதாவது செய்யுமோ, இனி ஒரு காலம் ஐயோ கடவுளை எங்க போய் முடியுமோ, நீ பதற்றமாய் வாழ்ந்தால் you are not believer. விசுவாசம் என்பது உண்மையான விசுவாசம் இருதயத்தில் அது ஆளுகை செய்திருந்தால் பதற்றமே இல்லை. நிதானமா போயிட்டே இருக்கலாம், சந்தோஷமா போயிட்டே இருக்கலாம். காரணம், இயேசு அனுமதிக்காம எதுவும் நடக்காது. இயேசு அனுமதிக்காம எதுவும் நடக்காது. நன்றா கவனித்து பாருங்கள். இங்கே சொல்லுகிறார், அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன். அது அஸ்திபாரம். அந்த கல் அஸ்திபாரம். அந்த கல் இயேசு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும், இயேசு பரீட்சிக்கப்பட்டார், ஆனால் அவர் விலையேற பெற்றவர். திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல் அவர்தான். அதை விசுவாசிக்கிறவன் பதறான். அவரை விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது. இயேசு நம்புறீங்களா? இயேசு விசுவாசிக்கிறோமா? பதற்றமே வரக்கூடாது. அப்ப உண்மையான விசுவாசம் என்பது எது? பதற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் தான் உண்மையான ஒரு விசுவாசம். ஸ்தேவானுக்கு ஒரு நாள் பதற்றம் வரல. கல்லு வச்சுட்டு கையில கல்லு வச்சு நிக்கலாம் அடிக்கிறதுக்கு. ஆமா, அதை குறித்து கவலைப்படல. முழங்கால் படிட்டு நிம்மதியா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். நான் அப்பாவை பாக்குறேன், பரலோகம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அழகாய் அந்த தெய்வ மனிதன் பேசி. அப்ப அந்த பதற்றம் வரல. பாருங்க, பதற்றம் வரல. இந்த இடத்துல தப்பித்து ஓடிவோம் சொல்லல. விசுவாசம் உண்மையா இருக்கிறவன் ஒண்ணுத்துக்கும் பதற மாட்டான். கரங்களை ஒருத்தராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 50-60 நாள் இந்த லாக்டவுன் நாட்கள்ல என்னால சாப்பிடதான் முடியல. அருமையான பதார்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பதார்த்தங்கள். காரணம் தெரியுமா? விசுவாசிக்கிறவன் பதறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் அப்படிதான் இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு இருக்குமோ இல்லையோ, எங்க நம்ம பார்வெல்லாம் அடிக்கடி சொல்லும் பாருங்க சபையில. இந்த பன்றி இருக்கு, அந்த பன்றி சாகடிக்கும் போது தான் அண்ணாந்து பார்க்குமா வானத்தை. தலையில போட்டு டமான கட்டையால் அடிக்கும் போது வானத்தை பார்க்குமா. இது என்ன மேல ஏதோ தெரியுது, ஓ இதெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி. அதை போலதான் நம்ம சில நேரங்களில பூமியே பார்த்துட்டு இருப்போம். மேல பார்க்க மாட்டோம். மேல பார்த்து பாருங்க, அங்கிருந்து தான் பொக்கிஷம் நமக்கு வரும். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப விசுவாசம் என்பது, விசுவாசம் உண்மையான விசுவாசம் இருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பதற்றம் இல்லாத மனிதன். அதைத்தான் ஏசாயா தெளிவாக எழுதுகிறார். அது மேல நீங்க நம்பிக்கை, இயேசு மேல நம்பிக்கை வச்சா பதற்றம் வரக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல சொன்னார். ஏன் அற்ப விசுவாசிமா இருக்கிற, எதுக்கே பயந்து கிடக்கிற, ஏன் பயப்படுற சொன்னார. உண்மையான விசுவாசம் இருக்குன்னு சொல்லி மார் தட்டணும்னா பதற்றம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில. ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது,
இரண்டாவது மார்க்கு சுவிசேஷம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாங்கல, நமக்கு அங்க நிறைய காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக்கலாம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்துல ஒரு 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 தகப்பனார் வந்து ஒரு 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 மகனுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அதுதான் அந்த நீங்க வாசிக்க பார்க்கும்போது அந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே ஒரு மகனை கொண்டு வரேன், உங்க சீசர்கிட்ட கொடுத்தேன், அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, நீங்களாச்சும் ஏதாயிலும் செய்யுங்க என்று சொல்லி அங்கே சொல்ற ஒரு காரியங்கள்லாம் நீங்க வாசித்துக்க முடியும், வாசித்திருப்பீங்க. அந்த ஆவி ஒரு அந்த பையனுக்குள்ள புகுந்து என்ன செய்து அலகழிக்குது, நுர தள்ளுது அப்படின்னு சொல்றான். அவன் தகப்பன் 21ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவனுடைய தகப்பனை நோக்கி இயேசு சொல்றார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதற்கொண்டு இந்த ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறான். 22ஆம் வசனத்தில் இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. சாத்தானுடைய கிரியை அங்க சொல்றாரு. இது ஒரு ஆவி பொல்லாத ஆவி உள்ள இருந்ததுன்னா அது நல்லதே செய்யாது. பொல்லாத ஆவி உள்ள இருந்தால் நல்லதே செய்யாது. அது என்ன செய்யுமா, எங்களா கொண்டு போய் தள்ளலாம், எங்க கொண்டு போய் அழிக்கலாம். அதே மாதிரி தீய ஆவியினுடைய செயல்களில் உள்ள மனிதர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எவனை கெடுக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை வெட்டலாம், இது தீய ஆவி. இந்த ஆவி என்ன செய்தான், இவனை கொல்லும்படிக்கு அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தகப்பன் வேண்டுகிறான். உடனே இயேசுக்கு மனதிற்கு வந்து சரி போ நான் சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தல்லப்பா, உனக்குள்ள விசுவாசம் இருக்கா அது கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இது என்னாலுக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல, ஆனால் நீ விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரி, இப்ப நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்ன, விசுவாசம் என்பது என்ன? முதல்ல பார்த்தோம், விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் பதற்றம் இல்லாத வாழ்க்கை வாழணும், எதுக்கும் பதறக்கூடாது. இந்த வந்துருச்சு மரணனா கூட நிக்கணும், ஸ்தேவான் போல. அவன் அப்படிதான் நின்னான், அப்படியே அடிச்சாங்க, முழங்காலிலே நின்று மரித்தார், எதற்கும் பயப்படவில்லை. அவன் தான் உண்மையுள்ள விசுவாசி. இரண்டாவது இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் தேவனால் மட்டும்தான் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிற அவன் தான் உண்மையில விசுவாசி. கரங்களை வைத்து ராமே சொல்லுங்க. என் பலத்தினாலோ, என்னுடைய பணத்தினாலோ, என்னுடைய குணத்தினாலோ, என்னுடைய சரீரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, என் தேவன் தான் என்று அடிக்கடி சொல்லுகிற ஒரு மனிதன் தான் உண்மையுள்ள ஒரு விசுவாசம் உள்ளவன். என் தேவன் என ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உண்மையிலே விசுவாசம் இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நிறைய சொல்லலாம், வேதத்தில் ஆபிரகாம சொல்லலாம், பிள்ளை பலி கேட்கும் போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் போயிட்டே இருந்தான். எத்தனையோ சூழ்நிலைகளை பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தாங்க. உண்மையாய் விசுவாசம் உண்மையா இருக்கு அப்படின்னா அவங்க எல்லா ஆண்டவரால முடியும், என்னால முடியாது ஆனா என் தேவனால முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருப்பாங்க. அவிவிசுவாசம் வராது, இப்படி நடந்துருமோ போயிடுமோ அப்படிலாம் வராது. என் ஆண்டவர் இருக்கிறார், அவரால். உண்மையாக விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் அவன் சொல்லுவான், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப பெரிய தேவை இருக்கா, ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கா, கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை சொல்லி பாருங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். உண்மையா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உண்மையா விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும். மூன்றாவது, அதே மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், உண்மையான விசுவாசம் இருக்கிறவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, பிசாசை பார்த்து பயப்பட மாட்டாங்க, பிசாசின் கிரிகளை கண்டு பயப்பட மாட்டாங்க. உண்மையான விசுவாசம் இருக்கிறவங்க, இந்த விசுவாசம் உண்மையா இருக்கா? ஸ்தேவானுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்தது, அவன் எதற்கும் அஞ்சல. அதே போல நமக்குள்ள யாரெல்லாம் உண்மையான விசுவாசம் வச்சிருக்காங்களோ அவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. பாருங்க, அவங்க என்ன செய்வாங்களாம், பிசாசுக்களை துரத்துவார்கள் அப்படின்னு.
17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற ஒரு அடையாளம் இருக்கு. உண்மையா விசுவாசித்து அவங்க மூலமா ஒரு அடையாளம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அந்த வியாதியெல்லாம் சுஸ்தமாயிடும். உண்மையான விசுவாசம் யாருக்கோ ஒருவருக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறது. உண்மையான விசுவாசம் இருந்ததுன்னா பிறரை கரிசனையில் வைக்கிறது யாருக்கும் நன்மை செய்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் என்ன? விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது, விசுவாசிக்கிற மனிதன் எல்லாம் தேவனால் கூடும் என்று காத்திருக்கணும். மூன்றாவது சொல்லுகிற, விசுவாசிக்கிறவன் சாத்தானை புரிந்து கொண்டு அவனுடைய கிரியைகளை அழித்து தேவனுக்காக எழுதி தேவராஜ்யத்தை கட்டுகிறவனா இருக்கணும். அவன் தான் உண்மையில விசுவாசி. விசுவாசின் பேரை வச்சுட்டு உட்காந்து தாய்பாஸ் ஆடிட்டு சீட்டு ஆடிட்டு சுருட்டை புடிச்சிட்டு யோசித்து பாருங்க. பேர் என்ன? விசுவாசி. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? சர்ச்சு பேரை கெடுக்கிறீங்க. உட்காந்துட்டு தெருவில் உட்காந்து சர்ச்சு பேரை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அது ஏஜி சர்ச்சு பேரை கெடுத்தீங்க, என் வாயால சொல்லக்கூடாது. யோசித்து பாருங்க. தேவ ராஜ்யத்தை யோசிக்கல, தேவனை குறித்து யோசிக்கல. நமக்கு எவ்வளவு அடையாளம் இருக்கு, எவ்வளவு வல்லமை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு, அதை யோசிக்கல. விசுவாசிக்கும் போதே நமக்கு ஒரு அடையாளம் நடக்குது. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார், ஏகப்பட்ட அடையாளம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நான்காவதாக யோவான் 14வது அதிகாரத்தில், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர்களா இருப்பார்கள். உண்மையான விசுவாசம் வச்சிருக்கிறாங்க, உண்மையான விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. 14:12 வாசித்து பாருங்க. நீங்கள், அதாவது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான், இவைகளை பார்க்கணும் பெரிய காரியங்களை செய்வான். உண்மையான விசுவாசம் இருந்தா கர்த்தர் செய்த காரியங்களை விட பெரிய காரியங்கள் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இப்ப சொல்லுங்க, நம்ம விசுவாசியா? உண்மையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்து, விசுவாசத்தில் நிலைத்திருந்து, பரிசுத்தாவில் நிரம்பி, வல்லமையாய் மாறி அற்புத அடையாளங்களை செய்தார். சாதாரண ஒரு மனுஷன் தான், உங்களை போல என்ன போல பாடுள்ள மனுஷன் தான். அப்ப தேவன் நம்மை அப்படித்தான் அழைத்து இருக்கிறார். ஏதோ ஒரு ஸ்தேவானை மட்டும்தான் அழைச்சார், அதனால எனக்கு அதுக்கு பங்கும் இல்லை பாத்தியம் இல்லை, அப்படி இல்லை. ஒவ்வொருவரையும் விசேஷமான அழைப்பில் தேவன் அழைத்திருக்கிறார். கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். அப்ப விசுவாசம் தான் அஸ்திபாரம், அதுல இருந்துதான் நமக்கு எல்லாமே. யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு, அதாவது விசுவாசம் உள்ளவன் கர்த்தருக்காக இந்த பூமியில ஏதோ பெரிய காரியத்தை செய்துகிட்டே இருப்பான். பெரிய காரியம் என்னது? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்போட நடத்துதான் உலகத்திலேயே பெரிய காரியம். ஒரு பெரிய மலையை பார்த்து தள்ளுண்டு போய் அப்புறப்பட்டு விடு என்று சொல்லி அதை சொன்னபடி ஆகணும். இருதயத்தில் விசுவாசித்தாலே நடக்கும், அப்படிப்பட்ட சந்தேகப்படாமல் விசுவாசத்தை நடக்கும், அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு வேணும்லாம் சொல்லி கொடுத்தார் கர்த்தர். இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் செய்யற காரியத்தை அவனும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப நீங்கள் நானும் விசுவாசி தானே? செய்யணுமா இல்லையா? செய்யணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான விசுவாசம் இருந்தா நாம் கர்த்தருக்காக சாதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மற்றதெல்லாம் மாய. ஒரு சாதாரண ஒரு சின்ன வைரஸுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, பாத்தீங்களா? அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர். ஒரு வெட்டுக்கிளி பார்த்து பயப்படுறான் பாத்தீங்களா உலகத்துல? அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர். இதை காட்டி இதெல்லாம் படைச்ச தேவன் எப்படிப்பட்ட இருப்பார் யோசித்து பாருங்க. அப்ப தேவன் இருக்கிறார் இல்ல? தேவன் இருக்கிறார் இல்லையா? நம் ஆண்டவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு உயிரோடு கூட இருந்து பார்த்து கொண்டு இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி வச்சு விட்டு, அப்பா இதெல்லாம் வரும், நீங்க ஜாக்கிரதையா இருக்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், நான் வந்து உங்களை கொண்டு போய் அழைத்து கொண்டு போயிருவேன், மின்னல் போல என் வருகை இருக்கும், திருடனை போல எப்படி அவன் திடீரென்று வருகிறான் அது போல என் வருகை வரும், நீ கலங்காத, கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசமா உட்கார்ந்துரு, வந்த உடனே தூக்கி அடுப்புல உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ற.
ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயப்பட வேண்டியது இல்லையே. ஐந்தாவதாக பாருங்க, அது யோவான் 20ஆம் அதிகாரத்துல, விசுவாசம் உள்ளவன் பாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ அவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஒரு பாக்கியம் உள்ள வாழ்க்கை 20:29 நாம் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிற பாக்கியவான். ஏசு நம்ம பார்க்கல, முகமுகமா இன்னும் நம்ம யாரும் பார்க்கல. தரிசனத்துல பார்த்திருக்கலாம், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கிட்ட பேசிருக்கலாம். ஆனா முகமுகமா பார்த்தவங்கன்னு சொல்லும் போது ஒரு கோடியில ஒருத்தர் இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் பார்க்கல இது வரைக்கும் முகமுகம், நான் பார்க்கல. அது எப்படி இயேசு பார்க்காதே நீங்க பாஸ்டா இருக்கிறீங்க? அப்படித்தான் இருக்கிறேன், வேற வழி தெரியல எனக்கு. வார்த்தையை பார்க்கிறேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், ஜெபிக்கிறேன், அதை சொல்லி கொடுக்கிறேன். நேத்து ஒரு அம்மா கேட்டாங்க, முந்தானத்து, பாஸ்டா இருந்தா பைபிள மொத்தமா கரைச்சி குடிச்சிருக்கணும், கரைச்சி குடிச்சிட்டா அது ஒண்ணுமே கிடையாது, மறுபடியும் பைபிள் கிடைக்காத போயிடும், அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன் அப்படின்னு. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பாஸ்டர் அப்படின்னா பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நான் சொன்னேன், கரைச்சி குடிச்சிட்டா ரெண்டாவது பைபிள் வாங்க முடியாது, லாக்டவுன் இருக்கு, கடைங்கள்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி யாரும் முன்னொரு பிறவி எடுக்கணும், மொத்தம் பைபிள் ஃபுல்லா எனக்கு அப்படி மனப்பாடமா தெரியும்னா நடக்காது. நீங்க ஒன்னா எங்க போய் கேட்டு பாருங்க, பெரிய பெரிய பாஸ்டர் சொல்ல கேட்டு பாருங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா பெரிய ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு, உங்களுக்கு பைபிளா தெரியுமானா 66 புத்தகம்னா தெரியும், ஆனா உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஒரு சிலது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்படித்தான் படிக்கிறோம், அப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் வாசித்தாலும் எல்லாம் மனதில் இருக்குமா? இருக்காது. நம்ம இயேசுவும் கிடையாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு? இது ஒரு பாக்கியம் உள்ள வாழ்வு. நான் என்ன சொல்லுகிறேன், நாளுக்கு நாள் நான் நிறுத்தில, அதாவது நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்யறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியம் உள்ள வாழ்க்கை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஏன்னா நான் விசுவாசி, இயேசுவை விசுவாசி. இயேசு நம்ம பார்க்கல, ஆனா இருக்கிறார். அதான் சொல்றாரு, என்ன கண்டதுனாலதான் நீ பார்த்து, தோமாவுக்கு சொல்றாரு, கண்டதுனால நீ விசுவாசி, ஆனா என்ன காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நீங்களும் நான் யாரு? தேவனை பார்க்கல, ஆனா பாக்கியவான் என்ற பேர் பெற்றிருக்கிற ஒரு கூட்டம். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவன் பாக்கியவானா இருக்கிறான். சொல்லுங்களேன், விசுவாசம் உள்ளவன் பாக்கியவானா இருக்கிறான். பாக்கியமான வாழ்வு இது, பாக்கியமான வாழ்வு. அப்ப விசுவாசி என்பவன் பாக்கியம் உள்ளவன். ஆறாவதாக நம்ம கவனிக்கிறோம், ஆறாவதாக ரோமர் 10:11 விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க. எந்த காரியத்தை குறித்து விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டான். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார். உண்மையான விசுவாசம் இருந்தா நம்ம எதிலும் வெட்கப்பட மாட்டோமே. இவன் அப்படி சொல்லிட்டான், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டான், ஆன சொல்லிட்டான், பூனை சொல்லிட்டான், வெட்கமே இல்லையே, அவசியமே இல்லையே. உண்மையான விசுவாசம் இருந்தா கர்த்தர் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும், கர்த்தர் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி. கடந்த நாட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப கர்த்தர் ஒரு பாடல் கொடுத்தார், அது வர நாட்கள் உங்களுக்கு நான் போடுவேன். கண்ணை மூடி பார்த்தா கத்த தெரிந்திடுவான், கண்ணுக்குள்ள வைத்து நம்மை நடத்திடுவார். அப்படி பாட்டு எழுதியிருக்க தெளிவா சொல்லுகிறது வசனம். நமக்கு வெட்கம் வராது. ஒரு நாள் நம்ம வெட்கப்படுத்த மாட்டார், மத்தவங்க வெட்கப்படுவாங்க, போய் பாவத்தை பண்ண லிஸ்ட்ல சேர்ந்துருவான். நீங்களும் நானும் பாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அப்பாவின் முகத்துல போய் தான் முழிக்கணும், நல்ல சந்தோஷமா போகும். வெட்கம் வராது, நமக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கடைசியாக ஏழாவதாக இந்த நம்பிக்கை நமக்கு எப்போது இருக்கணும் பாருங்க. 3ஆம் அதிகாரம் யோவான் 3 இது ரொம்ப முக்கியம். 15ஆம் வசனத்துல நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். நித்திய ஜீவன், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இந்த 15-16 வசனத்திலுமே இந்த நித்திய ஜீவனை குறித்து பேச, இந்த 2 வார்த்தையுமே யாருக்காக பேசப்படுகிறது? உண்மையான விசுவாசம் உள்ளவனை குறித்து பேசப்படுகிறது. உண்மையாய் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், இந்த பூமியில கெட்டு போக மாட்டான், அவன் அழிவை காண மாட்டான். அவர் சொல்றது அழிவு என்பது சரீரத்துக்கு அல்ல, ஆவிக்கும் ஆத்மாவுக்கும். ஆவிக்கு ஆத்மாவுக்கும். சரீரம் கெட்டு போகும், அது பத்தி அது மண்ணில் வந்தது மண்ணிலே போயிடும்.
உடனே இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை எடுத்து பிடிச்சி அவன் அழிய மாட்டானா, அவன் சாவ மாட்டானா. நிறைய கிறிஸ்துவங்க இப்படிதான். நமக்கு மரணம் இல்லை அப்படின்னா இவர் சாவாதே இருப்பாரு அப்படின்னா அது வந்து இத்து போனவங்க பேசுற பேச்சு. அதெல்லாம் விளக்கம் தெரியாது, அவங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆனா இது வேற. இது நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தன்னை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். உடனே என்ன சொல்றான்? ஆமென், நான் கெட்டு போக மாட்டான் இந்த பூமியில. இன்னொரு இடத்துல சொன்னார், கேட்டின் மகன் கெட்டு போவானே அல்லாமல் வேற எவனும் கெட்டு போக முடியாது. கேடு செய்யறவன் தான் கெட்டு போவான், நன்மை செய்யறவன் கெட்டு போக முடியாது, விசுவாசிக்கிறவன் கெட்டு போக முடியாது. ஆகதான் சொன்னாரு, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஏன்னா இயேசு உயர்த்தப்பட்டாரு, அது போல நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கரங்களை ஊத்தி ராமே சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. 16 வசனத்தில் எழுதுகிறார், தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ பிதாவையும் விசுவாசிக்கணும், அனுப்பின குமாரனை விசுவாசிக்கணும். எனக்கு பிதாவானவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக அனுப்பப்பட்டார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, அவர் சித்தத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், மொத்தமாக பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார், நான் தேவனுக்குரியவன். இது நமக்கு இருக்கணும். விமாலா கபூராமா சந்துராமா. ஆண்டவர் சொல்வதை நல்ல கவனிங்க. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். அப்ப உண்மையான விசுவாசம் உள்ளவன் நித்திய ஜீவனுக்கு காத்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவனை நான் விசுவாசிக்கிறேன், அப்ப ஸ்தேவானை குறித்து நான் கவனிச்சு பார்க்கும்போது விசுவாசம் தான் முதல்ல வச்சாரு. விசுவாசத்துக்கு அடுத்து பரிசுத்தாவி உள்ள தங்கி இருக்கிறார். பரிசுத்தாவி தங்கி இருக்க வல்லமை புறப்பட்டது. வெளியரங்கமா அற்புத அடையாளங்கள் நடந்தது. நீங்களும் நானும் முதலாவது விசுவாசின் பேர் சொல்லி அக்கிரமணியம் செய்யாம விசுவாசத்தை உள்ள வச்சு இந்த நம்ம வாசித்த அத்தனையும் விசுவாசிக்கிறவன் பதற முடியாது, விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லணும், எல்லாம் கைகூடி வரும்னு நினைக்கணும், விசுவாசிக்கிறவன் பிசாசுகளை துரத்தணும், விசுவாசிக்கிறவன் பெரிய காரியத்தை கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கணும், கர்த்தர் பெரிய காரியத்தை கொண்டு நம்ம செய்யணும், விசுவாசிக்கிற பாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து சாதிக்கணும், விசுவாசிக்கிற வெக்கப்பட முடியாது என்று நினைக்கணும், நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் மாறணும். ஆகவே நான் அன்பாக சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஏதோ அந்த இங்க ஒருவேளை நீங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா அந்த மொபைல் அங்க வச்சுட்டு அங்க பாத்தீங்கன்னா கறி வந்துகிட்டே இருக்கும். உடனே இங்கேயும் பார்க்க வேண்டியது அங்கேயும் பார்க்க ஸ்மெல் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. எத்தையும் பார்த்து கேட்டு குட்டி சொல்ல போகாம ஒழுங்கா சத்தியத்தை வாசித்து இந்த நாட்களில விசுவாசத்துல காத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி தேவன் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம்